பிரைஸ் தி லார்ட். முகமுகமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கழிஞ்ச எபிசோட்ல ஒரு கேள்வியோட அந்த எபிசோட முடிச்சிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அந்த கடைசி கேள்வி என்னன்னு, அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன, அது அப்படியே தொடர்ச்சியா என்ன கேள்வி கேட்டோம் அதை தொடர்ச்சியா அதுக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. அதாவது இவங்க நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டு, அப்ப நீங்க பாவமே செய்யறது இல்லையோ, நமக்குள்ள பாவமே வர்றது இல்லையோ. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். 1 யோவான் 1வது அதிகாரத்துல பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, நமக்குள்ள பாவம் இருக்கு அப்படின்னு தானே. அப்ப இதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது இவங்க அப்படிதான் கேள்வி கேட்காங்க, நீ அப்போ பாவம் செய்யலையான்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சொல்லலை, வேதம் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்போ எந்த அடிப்படையில் எந்த கருத்தில் வேதம் சொல்லுது, நாம் எந்த கருத்தில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இவங்க அதை அப்படியே திசை திருப்புறாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி பாவ வாழ்க்கை வாழ்ந்தீங்க, பாவத்தில் இருந்தீங்க? அப்போது உங்களுடைய மனநிலை, அந்த பாவத்தில் வாழும்போது, பாவத்தை செய்யும்போது இருந்த மனநிலை, பாவத்தை செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் உங்களுடைய ரியாக்ஷன், நீங்கள் செஞ்ச செயல்பாடு, இந்த மூணும் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒன்று போல் இருக்கிறதா? அதே போல நீங்க பாவம் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க மனநிலை இருக்குதா? அப்போ ஒரு மாற்றம் இருக்கு. முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு குற்ற உணர்வு தான் இருக்குமே தவிர அந்த பாவத்தை விட்டுறணும் அந்த விருப்பமே இருக்காது, அந்த ஆசையே இருக்காது. முழுக்க பாவத்துல வாழ்ந்திருக்கிறோம். அந்த பாவத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது, அதுக்காக இப்போ நம்ம பாவமே செய்யல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அன்னைக்கு இருந்த மனநிலைக்கு இன்னைக்கு இருந்த மனநிலைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவை மரணம் பாடு நமக்குள்ள செய்கிற அற்புதம், அது 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 வேறனே, அது வேற. பழையன யாவும் ஒழிந்தன, எல்லாம் புதிதா என்னன்னா அவர் நமக்கு கொடுத்த அந்த கிருபையான ரட்சிப்பை நினைக்கும் பொழுதே அது அது வேறனே, அது வேற வாழ்க்கை. ஆமா, இப்போ அதான் நான் சொல்றேன். ஒரு மனுஷன் மனம் திரும்ப, நம்மளே எடுத்துக்க, எல்லாரும் பொதுவா ஒரு உதாரணமா சொல்றேனே, ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு முந்தி அவன் பாவத்தை தொடர்ந்து செய்வான், வழக்கமா செய்வான். அது அவனுடைய பழக்கத்தோடு சேர்ந்ததா இருக்கும். அப்படி பாவம் செய்யும் போதும் அவன் மனநிலையில் எந்த பாதிப்பும் வராது. அந்த பாவத்தை செஞ்ச பிறகும் கேஷுவலா வாழ்ந்துகிட்டு இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் திருடனா இருக்கிறான், ஒருத்தன் ஒருவேளை லஞ்சம் வாங்குறவனா இருக்கிறான், கோபக்காரனா இருக்கிறான், ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவனா இருக்கிறான், இப்படி ஏதோ ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த பாவத்தை அப்படியே முந்தி எப்படி செஞ்சானோ அப்படியே செய்வானா? இப்ப என் வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பெரிய பெரிய பாவம்லாம் செய்யல. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுக்கு முந்தி அந்த வாலி வயசுல அப்ப சினிமா பார்ப்போம். அந்த கதை புத்தகங்கள் நிறைய, குமுதம், இந்த கல்கட்டி இப்படிலாம் வரும். அப்போ டிவியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் 40 வருஷத்துக்கு முந்தி சொல்றேன், ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்போ உள்ள ஊழியக்காரங்க, வாலிபனே சினிமா பார்க்காத, கதை புத்தகத்துக்கு அடிமையாகாத, கெட்ட நண்பர்களோடு சேராத, இப்படிலாம் எச்சரிப்பாங்க. அப்ப நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே முதலாவது இந்த பழக்கம் தப்பு, இது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். என் கூட அந்த சினிமா பார்க்கறதுக்கு ஒரு இந்து நண்பன் உண்டு, அவன் பேர் கூட மூர்த்தி. அவன் தான் கூட்டிட்டு டூரிங் தேட்டர் போவோம். நான் இப்படி மனம் திரும்பினது அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. நான் கொஞ்ச நாள் பாம்பேல இருந்துட்டு இங்க வந்துட்டேன். அப்போ நான் வந்த உடனே கேள்விப்பட்டு வழக்கமா என்னைய வா சினிமாவுக்கு போ அப்படின்னு கூப்பிட்டான். அப்ப நான் சொன்னேன், இல்லப்பா இப்ப நான் வரமாட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியல. அவன் என்ன சொல்றான், எல்லா கிறிஸ்தவன் தான் பார்க்கானப்பா, நீ என்ன புதுசா சொல்றான்னா. பிறகு நான் போகல. அப்ப என் பழைய வாழ்க்கை வந்த உடனே நான் போயிருப்பேன், இன்னைக்கு நான் போகல. அப்ப பழைய வாழ்க்கைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவன் செஞ்ச பாவம் நிறுத்தப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையா இருந்தது, அனுபவமா இருந்தது, நிறுத்தப்படுகிறது. இது எல்லாருக்குமே இருக்கணும். ஏன்னா குடியாரனா இருந்தா அவன் குடிய விட்டுருப்பான், திருடனா இருந்தா திருட்ட விட்டுருப்பான். அப்ப ரட்சிப்பின் முதல் படி, பாவம் முன்பு செய்தது போல இப்போ செய்யல, இதுதான் முதல் படி. இப்போ இவங்க என்ன சொல்லணும், இந்த ரட்சிக்க நம்ம அனுபவத்தை சொல்லிட்டோம். அடுத்தது என்ன? அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாரு, சுத்தமான மனசாட்சி வந்துட்டு, இப்ப நம்ம கொஞ்சம் புது சிறுசியா மாறிட்டோம், மறுரூபம் அடைஞ்சிட்டோம்.
இப்போ அந்த பாவம் வரும்போது நம்ம முன்ன மாதிரி போக மாட்டோம், அதை விட்டு விலகுவோம், அதை அவாய்ட் பண்ணுவோம், தவிர்ப்போம். அப்ப இது பரிசுத்தமான வாழ்க்கை தானே? இது ஒரு பகுதி. திடீர்னு என்னைக்கோ ஒரு நாள், ஏன்னா நம்ம மனுஷன் ஒரு சூழ்நிலையில தொடராம ஒரு திரும்ப அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலை, ஒரு பொய்யோ ஏதோ சொல்லிட்டோம்னா அன்னைக்கு இருந்த மனநிலையில ஒரு பாதிப்பும் வராது. இன்னைக்கு உடனடியா ஆவியானவரும் மனசாட்சியும், எப்பா நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ பாவம் செய்யக்கூடாதுன்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னைக்கு இதுக்கு இடம் கொடுத்துட்டியே அப்படின்னு உடனே நம்ம மனம் உடனே வருத்தம் அடைகிறது. ஆண்டவரே, நான் இப்படி ஆயிட்டேன், இனிமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன். இதுக்காக இவங்க இவங்க உடனே சொல்லுவாங்க, நீ பழம் ராத்திரி போய் முட்டு போட்டு சோமனி அறிக்கை செய்வேன். அப்படி கிடையாது. உண்மையாக மனம் வருந்தி இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நேரமே நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். இதைத்தான் சுத்திகரித்தல் ஒன்ற வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தை பாருங்க. மாம்சத்திலும் ஆவியில் உண்டான அசுசி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3ல அதே மாதிரி சொல்கிறார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற யாவனும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இந்த அனுபவத்துக்கு பேர் சுத்திகரிப்பு. அப்போ முதல்ல முன்ன மாதிரி பாவம் செய்யாம பாவத்தெல்லாம் விட்டுட்டோம். எப்பவாவது பாவம் வந்துட்டுனா நம்மளை சுத்திகரிச்சிருந்தோம். இந்த இடத்துலதான் நீங்க சொன்ன 1 யோவான் பிரயோஜனப்படுது. அந்த இடத்துல பாவம் என்கிட்ட கிடையவே கிடையாது, நான் பாவமே செய்யலன்னு சொல்லாம, அப்படி ஒரு வரும்போது ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு நம்ம சுத்திகரித்து கொள்ளும் போது மீண்டும் நம்ம ஒரு பரிசுத்தமான பழைய நிலைக்கு வந்துருந்தோம். வேதம் பரிசுத்தமா தான் வாழணுங்குது, பாவம் செய்யக்கூடாதுங்குது. அது எந்த நிலைங்கிறத சொல்லிட்டோம். நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டோம், தொடர்ந்து செய்யல, மனம் துணிஞ்சு செய்யல, எப்போதாவது வரும்போது சுத்திகரித்து கொள்ளுகிறோம். இதுக்கு கூட ஒருத்தர் அந்த ஒரு பெரிய வியாக்கியானம் பண்ணுதார். நீ பாவம் செஞ்சிருவ, 10 பாவத்தை 4 அறிக்கை செஞ்சிருவ, 6 மன்னிக்கப்படாம இருக்கும்ல, அல்லது பாவம் செஞ்சவனும் ஒரு ரட்சிப்பை இழந்துட்டார்ல, திரும்ப பாவம் அறிக்கை செஞ்சு ரட்சிப்பு, இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க, விதண்டாவாதம். கேட்டா நம்மள முட்டாளாம். அப்படி எங்க வேதத்துல சொல்றதா, நம்ம அப்படி சொல்றோமா? அப்போ ஒரு கூட்டம் இருக்காங்க, வேணுக்குன்னே செஞ்சுட்டு அறிக்கை செய்கிறது மாதிரி சொல்லிட்டு அது நம்ம ஏத்துக்கிடல. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு அறிக்கை செய்யணும், அந்த மனநிலை இருந்தாலே அது தப்பு. நம்முடைய மனநிலை செய்யக்கூடாது, விரும்பி செய்யக்கூடாது. அப்படி வரும்போது நம்ம சுத்திகரித்துக் கொள்கிறோம், இந்த நிலையில இருக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கேன், இந்த இந்த குறிப்பை பார்த்து. உங்க ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களை மாதிரி சொல்லணும். நீங்க முந்தி ஏதோ ஒரு பாவத்துல, நான் சினிமா பார்த்திருந்தா நீங்க அது மாதிரி திருட்டுலையோ பொய்யிலையோ எதுலையோ ஒரு பாவத்துல இருந்திருப்பீங்க. ஏன்னா பாவத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப மனம் திரும்பிட்டீங்க. மனம் திரும்பின பிறகு அந்த பாவத்தை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, விட்டுருக்கீங்களா? இந்த பாயிண்ட சொல்லணும். செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க, அப்பதான் உங்க கருத்துக்கு அது சரி. ஆனா வேதத்தை இல்ல. விட்டுட்டேன்னு சொன்னா எங்க அனுபவத்துக்கு வந்துட்டியே, அப்ப பாவத்தை விட்டு விட்டோம். அப்புறம் ஒரு பாவம் செய்யும் போது திரும்ப எப்பவாவது தெரியாம விழும்போது, அல்லது ஒரு லஞ்சத்தை வாங்கிட்டிய, ஒரு திருட்டியன்னா நாங்க என்ன செய்யறோம், இருதயம் உணர்வடையுது, ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சா ஆண்டவர்கிட்ட அறிக்கையும் செய்யறோம். ஒருவேளை மனுஷன் பாதிக்கப்பட்டானா, அந்த ஒரு பொருள் திருடிட்டு அவன்கிட்ட கையில கொண்டு கொடுத்து, எப்பா நான் ஆண்டவருடைய பிள்ளை செய்யக்கூடாது, தெரியாம செஞ்சுட்டேன், இனிமே நான் தந்துருவேன்னு கொடுத்து சரி பண்ணிடுறோம். நீங்க என்ன செய்வீங்க? இதுக்கு பதில் சொல்லணும். ஒண்ணு முன்ன செஞ்ச மாதிரியே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, விட்டுட்டீங்களா? ஒண்ணு. 2வது, தொடர்ந்து செஞ்சேன்னா முடிஞ்சு போச்சு, தொடர்ந்தே செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு முடிஞ்சிட்டு. விட்டுட்டேன்னா எங்களை மாதிரி என்னைக்காவது ஒரு பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை உணர்ந்து வருந்தி ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா? ஒருவேளை ஒரு மனுஷன் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறான், ஏமாத்தப்பட்டிருக்கிறான், அல்லது அவன் பொருளை திருடிட்டீங்க, அல்லது அவனை அடிச்சிட்டீங்க, அந்த மனுஷங்கிட்ட போய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அந்த சகையை சொன்ன நாளத்தனை அந்த 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 திருட்டு பொருளை கொடுக்கணுமா, கொடுக்கண்டாமா? இதுக்கு தெளிவா சும்மா பாவம் செய்யலையான்னு பேசக்கூடாது, இந்த விளக்கத்தை கொடுக்கணும். அப்ப இந்த அடிப்படையில தான் இவங்க கான்செப்ட் படி அந்த பணத்தை கையில வச்சிட்டு இருந்தாலும் இவங்க பரலோகத்துக்கு தான் போறாங்க. ஆமா, அப்படி இவங்க இருப்பாங்களா, அப்படி இவங்க இருப்பாங்களா நம்ம கேக்குறோம். அத சொல்லட்டும், அத அவங்க சொல்லட்டும், அவங்க சொல்லட்டும். தைரியம் இருந்தா உங்க ரட்சிப்பின் அனுபவம் முன்னுக்கும் பின்னுக்கும் மாற்றம் இருக்கா? நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக என்ன மனநிலையோடு என்னென்ன பாவங்களை செய்தீங்க, அதை செய்த பிறகு உங்களுடைய மனநிலை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதே பாவங்களை அப்படியே செய்துட்டு இருக்கீங்களா? இதை வெளிப்படையா சொல்லணும், ஓப்பனா சொல்லணும். அதே பாவங்களை நாங்க செய்துட்டு இருக்கிறோம், அதை செய்துட்டு தான் இருப்போம் அப்படின்னா அப்படி நீங்க சொல்லணும். செய்துட்டு தான் இருக்கிறீங்களா? அப்படி ஒருவேளை நீங்க செய்த பிறகு உங்களுடைய மனநிலை என்ன? ஒரு பாவத்தை செய்தா இன்னைக்கு நாங்க சொல்றோம், எங்களுக்கு ஒரு பாவம் வரும் பொழுது எங்களுடைய மனநிலை, நல் மனசாட்சி, பரிசுத்த ஆவியானவர் உள்ள சொல்லும் பொழுது
நாங்க உணர்வடைந்து கல்வாரி சிலுவைக்கு போய் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த அந்த அந்த பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா நீங்க பாவம் செய்த பிறகு என்ன செய்வீங்க? உங்க மனநிலை அவங்க இப்ப இதைய பொதுவுல எதிர்கால பாவம் பண்ணிட்டு அந்தந்த வசனத்தை ஆமா இல்ல அந்தந்த வசனத்தை காட்டி அப்படி இப்படி சொல்றாங்களே. பிராக்டிக்கல்ல நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருத்தன் பொருளை திருடிட்ட அல்லது ஒரு லஞ்சத்தை வாங்கிட்ட, இப்போ நாங்க எங்களுடைய நிலை என்னங்கிறத சொல்லி சரி பண்ணிட்டோம். நீங்க எதிர்கால பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா திருப்பி கொடுப்பீங்களா? அந்த மனிதன்கிட்ட போய் ஒப்புரவாகுவீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லாமலேயே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்தால பாவம் செய்யும் போது வச்சுக்கிடுவீங்களா? இதை தெளிவுபடுத்தணும். அப்போ நம்ம எந்த அடிப்படையில் சொல்றோம்? வேதம் பரிசுத்தமாய் வாழுகிறது இதுதான். அவன் முன்னு செஞ்ச மாதிரி பாவம் செய்ய மாட்டான், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய மாட்டான், காலையில எழும்பி பாவம் செஞ்சுட்டு ராத்திரி போய் அறிக்கை செய்ய மாட்டான். இதுல அவர் ஒரு பெரிய ஞானி சொல்றாரு, நீ பாவம் செஞ்சுட்டு போற அறிக்கை செய்யக்குள்ள செத்து போயிட்டா எவ்வளவு பெரிய ஞானமான கேள்வி பாருங்க. ஏன்னா எங்க ஆண்டவருக்கு அவன் மனநிலை தெரியாதா? இல்ல, ஆண்டவருக்கு அவன் மனநிலை தெரியும், இவன் எப்படி ஆனா இதை விட நம்முடைய தேவனை கேவலப்படுத்த முடியுமா ஒரு மனுஷன்? அவர் எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர் நம்ம சும்மாவா சொல்லிட்டு இருக்கிறோம்? இதை விட அப்படியே நம்ம பாவம் செய்துட்டு இருப்போமா? அப்படியே நம்ம செத்து போயிருவோமா? இதை விட இப்படி எல்லாம் ஒருத்தரால யோசிக்க முடியுதுன்னா இதுதான் அவங்களுடைய அந்த கொண்டிருக்கிற கொள்கை அப்படி பேச வைக்குது. ஆமா ஆமா. அத அப்போ ஆண்டவருக்கு தெரியாதா இவன் உணரக்கூடியவனா, இவன் உணரக்கூடாதவனா, இவன் எந்த நிலையில இந்த தவறை செஞ்சான், விரும்பி செஞ்சானா, தெரிஞ்சு செஞ்சானா, அறிஞ்சு செஞ்சானா, ஏதோ ஒரு லாபத்துக்கு செஞ்சானா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? உடனே செத்து போயிட்டா இப்படி எல்லாம் லாஜிக்கா இருக்காங்கன்னா வேதம் அப்படி சொல்லல. சரி சரி பிரதர், அதனால நம்ம தெளிவுபடுத்திட்டோம். அப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது இப்ப உங்களுடைய அனுபவத்தை சொல்றீங்க. அப்போ நீங்க எப்படி நம்ம பரிசுத்தமா வாழ்றோம், அந்த சுத்திகரித்தலை ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையா கொடுத்த அந்த சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது, அந்த அடிப்படையில நாம எப்படி பரிசுத்தமா வாழ்றோம்னு சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது ரட்சிப்பை இழக்க முடியாது தானே? அவங்க சொல்றது சரியா தானே இருக்கு. நீங்களும் நானும் ரட்சிப்பை இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமா, நம்ம என்ன சொல்றோம்னா வேதத்தின் 2 பகுதியை சொல்றோம். இப்படி வாழும் போது அதான் அந்த வேத வசனத்தெல்லாம் கை கொண்டு, இப்ப பாருங்களேன், நமக்கு இவங்க சொல்றாங்க கட்டளை இல்லைன்னு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு, இது கட்டளையா இல்லையா? பண ஆசைக்கு சிலர் விசுவாசத்தை விட்டு வழுகி அதை இச்சித்து விழுந்து போயிட்டாங்க, நீயோ தேவனுடைய மனுஷனே அவைகளை விட்டு ஓடு. அப்ப இப்படியெல்லாம் பாவத்தை எதிர்ப்பதற்கும் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் கட்டளைகள் கொடுக்குது. இதை நம்ம கடைபிடிக்கணும். இதை கை கொண்டு நமக்கு சொன்னதை நம்ம செய்யணும். இப்ப பாருங்க, எபிரேயர் எழுதுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்களும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்ப பாவத்துக்கு விரோதமா நீ போராடணும். இன்னும் எபேசியர்ல எழுதுறாரு பாருங்க, யாரோடலாம் நமக்கு போராட்டம் இருக்குது, பிசாசோடு, அந்தகார இதெல்லாம் எதுக்கு? இதனுடைய மையம் என்ன? பாவத்தை செய்ய தூண்ட வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டங்கள்லாம் வருது. அப்ப எபேசியர்ல எழுதுகிறார், நீ சர்வாயுத வர்க்கத்தை என்னென்னலாம் தரிக்க, அந்த வசனத்தை வாசித்து பார்க்கட்டும், இவ்வளோத்தையும் தரிச்சு நீ போராடுனியன்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னா, அங்க சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும், என் ஆடுகள் என்னை பின் சொல்லும். இந்த வசனத்தை தான் கோட் பண்ணுவாங்க. ஆனா என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இந்த வார்த்தைக்கு இந்த ஆடுகள் கீழ்ப்படிஞ்சு சத்தத்துக்கு செவி கொடுத்து போச்சுன்னா அவர் கையில இருந்து ஒருவனாலும் பறிக்க முடியாது. ஆனால் செவி கொடாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு தான் அந்த எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அப்போ இந்த நிலையில இருக்கவே ரட்சிப்பை இழக்க மாட்டான். வேதம் அதைத்தான் சொல்லுது. அப்ப எபிரேயர் 3 அதிகாரத்துக்கு வாங்க, அழகாக சொல்றாரு பாருங்கள், சகோதரரே, இதையும் சொல்றாரு ஒருத்தர். அது ஒரு நிமிஷம், எபிரேயர் 3வது அதிகாரம் தானே பேச போறீங்க? ஆமா, எபிரேயர் 3வது அதிகாரம் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சில பெரிய முதிர்ந்த போதகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது அவ்விசுவாசிகளுக்குரியது. சபையிலே அவ்விசுவாசிகள் இருந்தார்கள், அநேக அவ்விசுவாசிகள். எபிரேயர் நிருபத்தை ஒழுங்கா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசிச்சா அது யாருக்கு எழுதப்பட்டது,
என்பது தெளிவா தெரியும். அது சபைக்கு, அது யூத சபைக்கு தான் எழுதப்பட்டது. ஆனா சபைக்கு அந்த 3வது அதிகாரத்தின் வசனத்தை வாசிச்சுட்டு மற்ற காரியத்தை சொல்லுங்கண்ணே. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், இந்த ஒரு வசனமே பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, பாவி அப்படிலாம் சொல்லலாம். அப்ப இதுலயே இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்காரு. சரி, நம்ம அந்த மேட்டரை சொல்றோம் பாருங்க. அங்கேயும் வந்து என்ன சொல்ற பாருங்க, சகோதரரே. அதே வேட ரிப்பீட் பண்ணிட்டு தான், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நம்ம சொன்ன மாதிரி நீ ரட்சிப்புல நிலைச்சு நிக்க முடியும்பா, ரட்சிப்ப விலகி போக முடியாது. ஆனா நீ இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? இருதயம் வராதபடிக்கு எச்சரிக்கையா இரு. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். ஏன் புத்தி சொல்லணும்? ஒருத்தன் தவறும் போது, எப்பா இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவறிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்ப இது வந்து இழக்கக்கூடாது என்பதற்காக அல்லது விலகக்கூடாது என்பதற்காக ஒரு கொடுக்கப்பட எச்சரிப்பு. இதே எச்சரிப்பை தான் எபிரேயர் 10 சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 10 அதே தான் சொல்றாரு பாருங்க. நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப இழக்கவே முடியாதுன்னா இந்த வசனம் தேவையில்லை. அப்ப எப்போ முடியுங்கிறதையும் வேதம் நமக்கு சொல்லுது. இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த சுத்திகரிப்பல மீறி இவங்க வார்த்தையை கேட்டு பாவம் செஞ்சா ஒண்ணும் இல்லை, பரலவம் போயிடலான்னு போகத்தை கேட்டா இவங்க பாவத்தை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, சுத்தமுள்ள மனசாட்சியா மழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அவர் சொல்றாரு, இருதய கடினம், பாவம் செஞ்சா பரவாயில்ல, போயிடலாம்னா மேலும் பாவத்தை செஞ்சு பழைய நிலைக்கு, அந்த வழி விலகுற நிலைக்கு போய் அவரை விட்டு விலகி போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாதுன்னு தான் எபிரேய வாக்கியம் ரொம்ப கருத்தா இதுல எழுதுறாரா. 6ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு பாருங்க. ஒரு விழிப்புணர்வு, ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு விழுந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இவங்க விழுந்து போயிட்டாங்கன்னு சொல்லல, ஆனா விழுந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும், எப்பா ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, இப்படி நடந்துச்சா, அவன் மறுதளித்து போயிட்டான்னா, ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு போயிட்டான்னா அவனை புதுப்பிக்க முடியாது, டேஞ்சரா ஆயிரும். அதனால நீங்க தெளிவா இருங்கன்னு சொல்லிட்டு, அதனால நீங்க நல்லா தான் இருக்கீங்க, நான் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்கள் ரட்சிப்பு பாருங்கள் உங்களிடத்தில் உண்டா இருக்கிறது நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்கள பாராட்டுறாரு. அப்ப இந்த நிருபம் பூராமே பாராட்டிட்டு அந்த 12வது வசனம், அந்த அடுத்த வசனத்தை அப்படி தொடர்ந்து வாசிங்க. என்ன ஆலோசனை சொல்றா பாருங்க. எபிரேய நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல எழுதுறாரு, சத்தியத்தை அறிஞ்ச பிறகு நீ அப்படி போயிடக்கூடாது, போனா உனக்கு ரட்சிப்பை விட்டு விலகிடுவ, அப்படிதான் எழுதுறாரு. அப்படி எழுதிட்டு கடைசியில் அங்கேயும் முடிக்கும் போது பாருங்க, விசுவாசத்தினாலே நீதிமான் பழைப்பான், பின்வாங்கி போனால் பிரியமாயிராது. நம்ம அப்படிலாம் பின்வாங்குற மாதிரி இல்லப்பா, கெட்டு போக பின்வாராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறலா இருக்கிறோம். இது யார சொல்றாருன்னா, அந்த கட்டளையை கடைபிடிச்சு நம்ம சொன்ன மாதிரியே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு போற ஆடுகளை ஒரு பக்கம் எச்சரிக்கிறாரு விழுந்து போயிடக்கூடாதுன்னு, இன்னொரு பக்கம் அவங்களை அப்படி என்கரேஜ் பண்ணி நம்ம விழமாட்டோம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. இதுதான் இந்த எபிரேய நிருபத்தினுடைய ஒரு நோக்கம். அத 13வது அதிகாரத்துல கடைசியில ஒரு வசனம் சொல்லி அவர் சொல்றாரு. அதுல அவருடைய அந்த வசனத்தை வாசிங்கன்னா கடைசியில சொல்லி முடிக்கிறார் பாருங்க. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இழக்கவே முடியாது ஒண்ணும் இல்லைன்னா இந்த ஆலோசனை புத்திமதி தேவையில்லையே. அதனால நம்ம என்ன சொல்றோம், வசனம் இழக்க கூடாதுன்னு தான் இழக்க முடியாது, ரட்சிப்பை விட்டு போகக்கூடாதுங்கிறது தான் இத்தனை நிருபங்களும். ஆனா நீ என்ன செஞ்சாலும் போக மாட்டாங்கிறது வேதத்தின்படி தப்பு. தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அவர் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த சர்வாயுத வர்க்கத்தை தனித்து பாவத்தோட எதிர்த்து போராடி பாவத்துக்கு இடங்கொடாம இருந்தா நம்ம ஜெயிச்சு வாழுகிறோம், பரிசுத்தமா வாழுகிறோம்.
இதுதான் வேதம் சொல்கிற உண்மை, நம்மளும் சொல்றோம். நீ அதை விட்டுட்டு அன்னைக்கு ஏவாள் பிசாசு வார்த்தைக்கு செவி கொடுத்த மாதிரி அங்க செவி கொடுத்து விலகி போனா, பாவத்துக்குள்ள போனா விழுந்து போவ, ரட்சிப்பை விட்டு விலகிடுவா. இதுதான் வேதம் கொடுக்கிற போதனை, அதைத்தான் நம்ம போதிக்கும். அப்போ நீங்க சொல்லும்போது நமக்குள்ள அப்படி ஒரு சூழல், பாவ சூழல் வரும் பொழுது சுத்திகரிப்புங்கிற ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அதுல மனிதனுடைய பங்கு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு ஆலோசனை. ஆமா, ஏன்னா சுயாதீனத்தோடு அன்னைக்கு ஆதாம் ஏவாளை எப்படி சுயாதீனத்தோடு அங்க அவர்கள் நன்மை தீமை அறிவதற்கு முன்னதாகவே தேவன் எப்படி அவர்களை சுயாதீனத்தோட ஏதேன் தோட்டத்துல வைத்தாரோ, அதே போலதான் பிள்ளைகளுக்கு சுயாதீனத்தை கொடுத்து அவர் தெரிந்து கொள்ளணும். நமக்கு தெரியணும் கட்டளையும் கற்பனையும், அவருடைய பாடு, அவர் நமக்காக என்ன காரியத்தை செய்து இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, எப்படி நம்மள விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு என்பதெல்லாம் நாம புரிஞ்சுக்கிட்டு பாவத்தை விட்டு விலகி நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தள்ளிவிட்டுனா யார் செய்யற வேலை? நம்ம தானே செய்யணும். விலகி ஓடு, யார் செய்யணும்? அப்படி நம்மள வசனம் உருவாக்குகிறது. எதற்கு? நம்ம பெற்ற இந்த ரட்சிப்பை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வேத வசனம் நம்மை உருவாக்குகிறது. இதைதான் நாங்க நம்புறோம், இதைத்தான் நாங்க கொண்டிருக்கிறோம். இவர்கள் சொல்வது போல நாங்க மறுபக்க வசனத்தை நாங்க எடுத்து காட்டுவதனால, இருதய கடினமான வசனங்களை நாங்க காட்டுறதுனால, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும் என்கிற வசனங்களை சுட்டி காட்டுறதுனால, ஏதோ காலையில நாங்க எழும்பும் போது இழந்து ராத்திரி நாங்க அதை பெற்றுக்கொள்றது போல, இதெல்லாம் சுத்த அபத்தம். தங்களுடைய உபதேசத்தை காப்பாத்திக்கிறதுக்காக கான்பிடன்ஸ் இல்லாத ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள், பர்சனலா நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டு எந்த கவலை இல்லை. பர்சனலா நம்ம மேல வைக்கிற குற்றச்சாட்டை குறித்து எந்த கவலை இல்லை. நம்மள முட்டாள்னு சொல்லட்டும், பைத்தியக்காரன்னு சொல்லட்டும், ஒண்ணும் வேத அறிவு இல்லைன்னு சொல்லட்டும், அது எதையும் சொல்லட்டும், அதை நம்ம புறந்தள்ளுவோம். வேத வசனத்துக்காக இறுதி வரை நாம் நிற்போம், பேசுவோம். இதை கேட்கிற ஒரு சிலருக்காக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனா நீங்க வேற ஏதாவது சொல்ல இருக்குதா? அதான் நீங்க சொன்னதுதான் பிரதர். அதாவது நம்முடைய நோக்கம் ஒரு யூடியூப்ல வேத வசனத்துக்கு விரோதமான ஒரு போதனை பதிஞ்சிட்டு, அப்போ அதே யூடியூப்ல எதிரான அந்த அவங்க சொல்றதுக்கு எதிரான போதனை இருக்கு, வேதம் சொல்ற போதனை இதுதான்ப்பா அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். அவ்வளவுதான், வேற நமக்கு வியூஸ் எதுவுமே தேவையில்லை. இன்னைக்கு இல்ல, கர்த்தருடைய வருகை பிந்துமானா இந்த குறிப்புகள் திருந்தாது. ஏன்னா இது அதுக்குன்னே நியமிக்கப்பட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த பிறையா பட்டணத்தை மாதிரி கொஞ்சம் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், எது உண்மைன்னு தெரியணும் அப்படின்னு விரும்புற ஒரு குரூப்பம் இருக்காங்க. அவங்க இந்த ரெண்டு செய்தி, இந்த செய்தியை மட்டும் கேட்டா ஒன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த செய்தியை கொடுத்து, ரெண்டையும் நீ பாரப்பா, உன் கையில என் வார்த்தையை கொடுத்துருக்கேன், நீ அதை வச்சு ஜபத்தோட நிதானிச்சு பாரு, எது சரியோ பின்பற்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை போடுறோமே ஒழிய வேற நமக்கு எந்த நோக்கமும் இல்லை. அதை கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, இந்த அண்ணனுடைய யூடியூப் சேனல் ஆரோக்கிய மன்னவா இருக்கட்டும், அல்லது இந்த ஜீசஸ் அபோவாலா இருக்கட்டும், நாங்க இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு எதையுமே பேசல. சிலரை சத்தியத்திற்குள்ள திருப்பும்படியாக பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் கொடுக்கிற கிருபையில பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். அனைவருக்கு இதை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அண்ணன் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.